ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த ட்ரெண்டிங் கிச்சன். இன்றைக்கி நம்ம சத்து மாவை யூஸ் பண்ணி எப்படி ஒரு கேக் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இதுக்காக நான் யூஸ் பண்ணியிருக்கிற மாவு பார்த்திங்கன்னா கேரளா கவர்மெண்ட் ஃப்ரீயாக தர சத்து மாவு. இதில் கோதுமை, கடலைப்பருப்பு, சோயா, நிலக்கடலை, சர்க்கரைன்னு நிறைய ஊட்டச்சத்தான பொருட்கள் இருக்குது. இந்த மாவை யூஸ் பண்ணி தான் நம்ம கேக் பண்ண போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 2 முட்டை, அரை கப் சர்க்கரை, ஏன்னா சத்து மாவில் ஏற்கனவே சர்க்கரை இருக்குது, ஸோ அரை கப் போதும். 3/4 கப் அளவு சன்ஃப்ளவர் ஆயில். இதை 3ஐயும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதாவது 3 நல்லா ஒன்று சேர வர்ற அளவுக்கு மிக்ஸ் பண்ணணும். இந்த கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இது கூட 1 கப் அளவு அந்த சத்து மாவை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். கட்டி சேராத அளவுக்கு மிக்ஸ் பண்ணணும். இது மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் இது கூட இன்னொரு அரை கப் சத்து மாவு சேர்த்துட்டு திருப்பியும் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். அதே மாதிரி இப்போது இதில் அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறோம். அது கூடவே 1 கப் துருவின கேரட்டையும் சேர்க்குறோம். இந்த கேரட் எதுக்கு சேர்க்குறோம்னா, இது வந்துட்டு இந்த கேக்குக்கு இன்னும் சத்தை கூட்டி தரும். அது மட்டும் இல்லாமல் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். காய்ச்சி ஆற வச்ச அரை கப் பால், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். மிக்ஸ் பண்ணின உடனே நம்ம கேக்கு செய்யறதுக்கு தேவையான அந்த மாவு ரெடி ஆயிரும். இப்போது ஒரு ஸ்டீல் லஞ்ச் பாக்ஸ் எடுத்து கொஞ்சம் எண்ணெய் விட்டு அதை எல்லா இடத்துலையும் தேய்ச்சி விட்டுக்கலாம். ஏன்னா அப்போ தான் கேக் நம்மளுக்கு ஒட்டாமல் வரும். இப்போ நம்ம கேக் செய்ய தேவையான மாவையும் அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சம் துருவன கேரட்டை வச்சு கார்னிஷ் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த கேக் ரெடியாகி வரும்போது நல்லா ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஹெவி பாட்டம் பேன் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டை வச்சு அதுக்கு மேலே நம்ம அந்த ஸ்டீல் லஞ்ச் பாக்ஸை வச்சு இப்போ கேக்கை தயார்படுத்த போகிறோம். ஒரு 30 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் மூடி வச்சு தயார் பண்ணலாம். 30 நிமிஷத்துக்கு அப்புறம் இப்படி ஓப்பன் பண்ணி ஒரு ஃபோர்க் ஸ்பூனில் இந்த மாதிரி குத்தி பார்க்கணும். அப்போது அந்த ஸ்பூனில் எதுவும் மாவு ஒட்டாமல் இருந்துச்சுன்னா நம்மளோட கேக்கு தயாராகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இப்போ பாருங்கள், நம்மளோட சத்து மாவு கேக் தயாராகிடுச்சு. நீங்கள் பார்க்கலாம் எவ்வளோ பர்ஃபெக்டாக குக் ஆகிருக்குன்னு, எவ்வளவு சாஃப்டாகவும் இருக்குது அப்படின்னு, கலர்ஃபுல்லாக. ஸோ இது வந்துட்டு நிறையா சத்தான ஐட்டங்களை சேர்த்து தான் நம்ம பண்ணியிருக்கிறோம். நம்ம முன்னாடியே பார்த்தோம். ஸோ இதை வந்துட்டு எந்த வயசுள்ள குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம், எவ்வளவு வேணாலும் கொடுக்கலாம். ஏன்னா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ரொம்ப சத்தான கேக் ரெடி. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.